Welcome student, I am Ganeshan. So, now statistics and numerical method first unit the testing of hypothesis. In the testing hypothesis part A question and answer discuss பண்ணலாம். With the testing hypothesis statistics and numerical method மட்டும் இல்ல இது probability and statistics வருது அது வேற யூனிட்ல வரும். So overall testing hypothesis இருக்கிற part A questions and answer இப்ப பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்ல இருக்கிற டாபிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த டாபிக் வைஸா two more question discuss பண்ணலாம். இதுதான் பாத்தீங்கன்னா டாபிக்ஸ். இந்த யூனிட்ல இருக்க டாபிக்ஸ் என்னன்னா மொத்தம் ரெண்டு டாபிக்கா பிரிக்கலாம். லார்ஜ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள். ஸோ என்னோட வேல்யூ 30 விட அதிகமாக இருந்தால் லார்ஜ் சாம்பிள்னும் என்னோட வேல்யூ 30 விட கம்மியாக இருந்தால் ஸ்மால் சாம்பிள்னு பிரிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிளில் சிங்கிள் மீன், டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், சிங்கிள் ப்ரொபோர்ஷன், டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் சொல்லி 4 டாபிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் சாம்பிள்ல டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இத்தனை டாபிக்ஸ் இருக்கு. சரி, இப்போ இந்த டாபிக்ஸ்க்குரிய பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் பியோட கொஸ்டின் ஆன்சர் வேணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிட்டு. சரி வாங்க, 1 by 1 2 more கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொடுக்க போற எல்லா கொஸ்டின்ஸுமே யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின் தான். நானும் ஓன் கொஸ்டின் எதுவும் கொடுக்க போறது இல்லை. சரி, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபைன் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா, இதுதான் டெஃபினிஷன். பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா the totality of any finite or infinite collection of individuals with which we are concerned possessing a variable character is called population. Sample என்ன சொல்றாங்கன்னா அந்த பாப்புலேஷன்ல இருக்கிற ஒரு சப்செட். A sample is a finite subset of the population. So sample is சிம்பிளா பாப்புலேஷனோட சப்செட் தான். The number of element in the sample space is called size of the sample. சரி, இதுதான் டெஃபினிஷன். இது எக்ஸாம்ல எழுதினா போதும். இதை பத்தி லைட்டா சொல்றேன், கவனிங்க. பாப்புலேஷன் என்ன, சாம்பிள்னா என்னன்னா ஒரு கலெக்ஷன். இட்ஸ் பாப்புலேஷன் ஒரு மேஜர் கலெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் பண்ற போல்ஸ், அந்த போல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் பண்ற எல்லா போல்ஸோட கலெக்ஷன் தான் பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன்ல இருந்து கொஞ்சோண்டு சாம்பிள் ஒரு 10 போல்ட்டை மட்டும் எடுத்து அதை டெஸ்ட் பண்றீங்க, அதோட குவாலிட்டியை. அப்போ அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா, தட் இஸ் கால்டு சாம்பிள். தட் சாம்பிள் இஸ் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் பாப்புலேஷன். சரிங்களா? அதே மாதிரி அந்த பாப்புலேஷன் எப்பவுமே ஃபைனைட்டா இருக்கலாம், இன்ஃபைனைட்டா இருக்கலாம், இது மாதிரியான தான். ஸோ இதுதான் டெஃபினிஷன் ஃபார் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். ஸோ இது மாதிரி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அதுக்கான தியரி இப்படி எழுதுனா நம்மளுக்கு போதுமானது. அவ்வளவுதான். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ்: ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேராமீட்டர், ஸ்டாண்டர்ட் எரர் அண்ட் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல இது எல்லாம் சேர்த்து ஒரு 2 மார்க்காக கேட்டிருந்தாங்க. பட் சம்டைம் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினும் ஒரு 2 மார்க்காகவும் கேட்கலாம். ஒரு வாட்டி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டாண்டர்ட் எரர் மட்டும் 2 மார்க்ல கேட்டாங்க. அதனால நீங்க எல்லாமே படிக்கணும், எல்லாமே கேட்பாங்க ஒரே கொஸ்டின்ல நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு கொஸ்டின் தனியாகவும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பேராமீட்டரையும் ஒவ்வொரு டேர்மையும் நம்ம இங்க டெஃபினிஷன் கொடுக்குறேன், அதை பாருங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the statistical measures computed from a sample observations along mean x bar, variance s square, etc. are usually referred to as statistics. So this statistics சொல்லுவோம். அதாவது x bar அந்த measures பார்த்தீங்கன்னா variance இதெல்லாம் எடுத்தது தான் statistics சொல்லுவோம். அப்போ parameterன்றது எதுனா the statistical constant, அங்க statistical measure தான் நம்ம சொல்லுவோம். parameterன்றது என்னன்னா statistical constant. So the statistical constant of the population, namely mean, அது mu ன்று சொல்லுவோம், variance sigma square, which are usually referred to as parameter. So the difference between statistics and parameter. Standard error ன்றது என்ன அப்படின்னா the standard deviation of the sampling distribution of a statistics is called standard error. So இதுதான் அதோட definition. Random sampling அப்படின்னு பார்க்கும்போது random sampling is a part of the sampling techniques in which each sample has an equal probability of being chosen. இது வரைக்கும் கூட எழுதுனா போதும். இல்ல ஒன்லி இதுக்கு மட்டும் 2 மார்க்கா கேட்டிருந்தாங்கன்னா அடிஷன் கொஞ்சம் எழுதுங்க. A sample chosen randomly is meant to be unbiased representation of the total population. ஸோ இதுதான் எல்லாத்தோட டெஃபினிஷனும். இதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரே 2 மார்க்ல எல்லா டெஃபினிஷன் கேட்கறது ரேர் தான். அப்படி கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைன்ல கொடுக்குற மாதிரி டெஃபினிஷன் சிம்பிளா கொடுங்க, அது போதும். ஒருவேளை ஒவ்வொரு டெஃபினிஷனையும் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கும் பட்சத்துல, தனித்தனியா கேட்கும் பட்சத்துல ஃபுல் டெஃபினிஷன் இது மாதிரி ப்ராப்பரா கொடுத்துருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ பார்ப்போம்.
What is meant by level of significance and critical region? So இது ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா 2 டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. பட் சம்டைம் ஒரே கொஸ்டினா கூட 2 மார்க்ல கேட்கலாம். கிரிட்டிக்கல் ரீஜன் மட்டும் 2 மார்க் கேட்கலாம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் மட்டும் தனியாக ஒரு 2 மார்க் கேட்கலாம். பட் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இதுதான் அந்த டெஃபினேஷன். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, the probability of type 1 error is called the level of significance of the test. So type 1 error ஓட probability தான் significant level of significance சொல்றோம். அதை எப்படி டினோட் பண்றோம்னா ஆல்பா. ஸோ இது வரைக்கும் எழுதினாவே போதும் இந்த டெஃபினேஷன். ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, we test the hypothesis at 5% or 1% level of significance. ஸோ இது சம்ல வந்து 5% லெவல் இல்லை 1% லெவல் தானே போடுவோம். அது இங்க அடிஷனலா மென்ஷன் பண்றோம். முடிஞ்சா மென்ஷன் பண்ணுங்க, அட்லீஸ்ட் இது வரைக்கும் எழுதுங்க. அதுதான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸோட டெஃபினேஷன். சரி, அடுத்து கிரிட்டிக்கல் ரீஜன்றது என்னன்னா, இதுதான் the region corresponding to the statistic T in the sample space S, which leads to be rejection of H0 is called critical region. So இந்த டெஃபினிஷன் வந்து கிளியரா பாத்துக்கோங்க. ஸோ இந்த 2 டெஃபினிஷன் நல்லா தர வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாகவும் கேட்கலாம். ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல தான் 2 டெஃபினிஷனா கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ல வந்து தனித்தனியா 2 மார்க்ல கேட்பாங்க. சரிங்களா, அவ்வளவுதான். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். Define type 1 and type 2 error in the sampling distribution. பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு 10 கொஸ்டின் பேப்பர்ல 7 இல்ல 8 கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் என்ன நீங்க பாருங்க. ஸோ இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் டைப் 1 அண்ட் டைப் 2 எரர். ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கேன். இது எழுதினாவே போதும், கண்டிப்பா 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரி, இந்த டைப் 1 டைப் 2 எரர் எப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிறது தான். அதாவது லைஃப்ல எப்பவுமே ஒரு கரெக்டான விஷயத்த என்னைக்குமே ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி தப்பான விஷயத்த என்னைக்குமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா போகும். ஸோ அதுதான் இங்க டைப் 1 டைப் 2 எரரும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கரெக்டான விஷயத்த ரிஜெக்ட் பண்றது தான் டைப் 1 எரர். ஒரு தப்பான விஷயத்த அக்செப்ட் பண்றது தான் டைப் 2 எரர். அதுதான் இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. டைப் 1 எரர்ன்றது ரிஜெக்ட் H0 when it is true. இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது டைப் 1 எரர். அக்செப்ட் H0 when it is wrong. தப்பானதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது டைப் 2 எரர். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஒரு சிம்பிளா எழுதுங்க, கண்டிப்பா 2 மார்க் கொடுத்துருவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இந்த சம் பார்ப்போம். இதுவும் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்டதான். ஸ்டேட் த ப்ரொசீஜர் ஃபாலோட் இன் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ். ஸோ டெஸ்டிங் ஹைபோதீசிஸ்ல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம் அப்படின்றத பத்தி கேட்கறாங்க. அதை நம்ம எழுதணும். ஸோ இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது நீங்க ஓனா எழுதுறது தான். நீங்க அந்த டெஸ்டிங் ஹைபோதீசிஸ் சம் எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அந்த என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் 100% யுவர் ஓன் வேர்ட்ஸ். அது எப்படி கொடுக்கலான்றதை நான் கொஞ்சம் கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்துட்டு நீங்க உங்க ஓனா கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ். என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நல்ல ஹைபோதீசிஸ் செட் பண்ணணும். அப்புறம் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் H1 செட் பண்ணணும். ஸோ அதை செட் பண்ணி முடிச்சுட்டு சூஸ் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ எய்தர் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸா இல்லை 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸான்றது சூஸ் பண்ணணும். இது அக்கார்டிங் டு கிவன் ப்ராப்ளம். அவங்களே கொஸ்டின்ல வந்து 5% லெவல் ஆர் 1% லெவல் சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லலை அப்படின்னா நீங்க 5% டிஃபால்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒன்ஸ் இது 2 ஃபிக்ஸ் பண்ண பிறகு we have to find out the statistical value mod z. That mod z value you have to find out using formula. அந்த ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா இருக்கு. அதாவது ஒவ்வொன்றும் சிங்கிள் மீன், டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கு. ஸோ கொஸ்டின் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணி we have to calculate mod z. சரி, இப்போ இந்த mod z கால்குலேட் பண்ண பிறகு நம்ம அக்கார்டிங் டு தி லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டேபிள் வேல்யூ வச்சு லெஸ் தென் டேபிள் வேல்யூ விட கால்குலேட்டர் வேல்யூ லெஸ் தென்னா இருந்ததுன்னா அக்செப்டட், கிரேட்டரா இருந்தா ரிஜெக்ட் சொல்லி சம்ம முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 95% 99% கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்ச வேல்யூவோட இதை பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ இவ்வளோ ப்ரொசீஜரும் எழுதணும்னு கன்ஃபியூஸ்ல ஆக வேண்டாம். உங்களுக்கு இந்த டேபிள் போட முடியலன்னா டேபிள் போடாதீங்க. கீழே இருக்கிறது இருந்தாலும் விட்டுருங்க, தேவையில்லை. பட் கம்பல்சரியா நீங்க எழுத வேண்டியது எதுனா அப் டு இது வரைக்காவது நீங்க கண்டிப்பா எழுதணும் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் அப் டு Z வேல்யூ கால்குலேட் பண்ணதை வச்சுட்டு. ஆனா அதுக்கப்புறம் கீழே கூட ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்க. அக்கார்டிங் டு டேபிள் வேல்யூ we can reject or accept the null hypothesis அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஸோ இதுதான் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ். முடிஞ்ச அளவுக்கு மக்கப் பண்ணி எழுதணும் அவசியம் இல்லை. யூ கேன் ரைட் இட் யுவர் ஓன் வேர்ட்ஸ். அவ்வளோதான் சம்மோட ஆன்சர். இப்போ இந்த சம் பார்க்கலாம். ரைட் எனி 2 இம்பார்ட்டன்ஸ் யூஸ் ஆஃப் நார்மல் கர்வ். ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் நார்மல் கர்வ் கேட்டுட்டாங்க. ஸோ அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆன்சர். த ஃபாலோவிங் ஆர் யூசஸ் ஆஃப் நார்மல் கர்வ். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, to obtain the number of cases that lies above or below a particular score. Another one பாத்தீங்கன்னா,
to divide the entire population into distinct categories. So இது ரெண்டுமே uses of normal curve. அவ்வளவுதான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரைட் அபவுட் எஃப் டெஸ்ட். ஸோ எஃப் டெஸ்ட்டை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்ப்போம். ஸோ இதான் இதோட ஆன்சர். ஸோ எஃப் டெஸ்ட்டை பத்தி எழுத சொல்றதுனால எஃப் டெஸ்ட் வச்சு நீங்க ஆல்ரெடி சம் படிச்சிருப்பீங்க. அதோட ஃபார்முலாலாம் மைண்ட்ல வச்சு அதை கொண்டு வந்து அப்படியே எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க, டு டெஸ்ட் வெதர் இஃப் தேர் இஸ் எனி சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எஸ்டிமேட் பாப்புலேஷன் வேரியன்ஸ். எஃப் டெஸ்ட் எப்பவுமே பாப்புலேஷன் வேரியன்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கான்னு செக் பண்றது தான். சரிங்களா? ஸோ இன் திஸ் கேஸ் வி செட் அப் H0 as sigma 1 square is equal to sigma 2 square அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம வேரியன்ஸ் தான் சொல்லியிருக்கோம், அந்த வேரியன்ஸ் தான் sigma 1 square சொல்றோம். ஸோ ரெண்டு டூ எஸ்டிமேட் பாப்புலேஷன்றதுனால sigma 1 square sigma 2 square ஈக்குவல்னு நல்ல ஹைபோதீசிஸை செட் பண்றோம். சரி, அண்டர் H0 the test statistic is F ஓட ஃபார்முலா வந்து S1 square by S2 square. பட் ஆக்சுவலா இது ஃபிக்ஸ்டு கிடையாது. எது கிரேட்டரா இருக்கோ அதான் முதல்ல போடணும். கிரேட்டர் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலர் வேரியன்ஸ். நம்ம அதுல இருக்க S1 S2 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இது. ஸோ இதுல உங்களால எவ்வளவு முடியுதோ அது அளவுக்கு எழுதுங்க. அதுதான் வந்து எஃப் டெஸ்ட்டை பத்தி நீங்க எழுதுறது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம் பார்ப்போம். ரைட் எனி 2 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது எப்படின்றத பாருங்க. ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ நான் 3 இது கொடுத்துருக்கேன், ஏதாவது 2 எடுத்து எழுதுனா போதும். ஸோ என்ன கேரக்டரிஸ்டிக்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான கேரக்டரிஸ்டிக் தான். அடுத்தது இட் என்கம்பசஸ் தி அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சர்வ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்சர்வ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி தான் இந்த கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணுவோம். அதுதான் இது. அடுத்தது இட் டெஸ்ட் தி ஹைபோதீசிஸ் அபவுட் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். நான் வந்து இது மாதிரி 3 கேரக்டரிஸ்டிக் நான் கொடுத்துருக்கேன். ஏதாவது 2 கேரக்டரிஸ்டிக் மட்டும் எடுத்து எழுதுங்க. அவ்வளோதான் ஆன்சரோட ஆன்சர். இப்போ என்ன பார்ப்போம். ஸ்டேட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கை ஸ்கொயர் டெஸ்ட். இதை பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல, வேற ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கிவ் த மெயின் யூஸ் ஆஃப் கை ஸ்கொயர் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஒன்று தான். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கை ஸ்கொயர் டெஸ்ட். டு டெஸ்ட் வெதர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் அப்சர்வ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. another one வந்து பாத்தீங்கன்னா to test the goodness of fit and independence of attributes. So இது எதுனா போதும் applications of chi-square testக்கு. இப்போ என்ன பார்ப்போம். What are the expected frequencies of 2x2 contingency table ABCD? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதை கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இதை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கும் பார்க்கலாம். இது ஆக்சுவலா நம்ம சம் போடும்போது கொடுத்துருக்காங்க. சம் நிறைய சம் இது மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இதை ப்ரொசீட் பண்ண போறேன் எப்படின்றத. இது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டேபிள் தான் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி. ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த டேபிள் நம்ம எப்படி போடணுன்றத பாருங்க. முதல்ல கொடுத்துருக்கிறதுல இருந்து இதில் எடுத்து ஆட் பண்ணணும். ஏவும் பியும் ஆட் பண்ணா A + B, சியும் டியும் ஆட் பண்ணா C + D. இங்க இருக்கிறது வந்து ஏவும் சியும் ஆட் பண்ணா A + C, பியும் டியும் ஆட் பண்ணா B + D. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்க வர நம்பரையும் இங்க வர நம்பரையும் ஆட் பண்ணா ஒரே நம்பர் தான் வரும். அதை வந்து நம்ம Nன்னு எடுத்துக்கணும். சரி, இதை வச்சுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூ எப்படின்னா இதையும் இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க இதையும் மல்டிப்ளை பண்ணி ஓவரால் Nனால டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இங்க இருக்க வேல்யூ என்னது, A + B × A + C டிவைடட் பை N. அதே மாதிரி இங்க இருக்கிற வேல்யூக்கு இதுவும் அதுக்கு கீழே இருக்கு இதுவும். ஸோ A + B × B + D டிவைடட் பை N. அதுக்கப்புறம் இங்க வர்ற வேல்யூக்கு என்ன பண்ணணும்னா இதுவும் அதுக்கு நேரம் இங்க இருக்கணும். ஸோ C + D × A + C டிவைடட் பை N. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு நேரம் C + D × B + D டிவைடட் பை N போட்டு டிவைட் பண்ணி இந்த டேபிள்ல இருக்கிறது தான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ கொடுத்துருக்க அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சில இருந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். Give the formula for the chi-square test of independence for this ABCD. ஸோ போன சம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கேட்டிருந்தாங்க. இந்த சம்ல என்னன்னா அதே chi-square டெஸ்ட்க்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சரி, அது என்ன ஃபார்முலான்றது இங்க எழுதலாம். இதுக்கான ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா ஃபார் தி chi-square test is chi-square = sigma O - E the whole square divided by E. இதுதான் அந்த ஃபார்முலா. இதுல ஓன்றது என்னன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, ஈன்றது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அவ்வளவுதான் சம். இப்போ இந்த சம் பார்ப்போம். Write down the formula to test statistics T to the significance of difference between the means. Difference between means. So T testல அது லார்ஜ் சாம்பிள் சொல்லிட்டாங்க. லார்ஜ் சாம்பிள்ல
டிஃபரன்ஸ் பிட்வீன் மீனுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா எழுதுவோம். ஸோ இதான் ஃபார்முலா. பார்த்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிளில் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலா வந்து z ஈக்குவல் டு x1 பார் மைனஸ் x2 பார் பை ரூட் ஆஃப் σ1 ஸ்கொயர் பை n1 பிளஸ் σ2 ஸ்கொயர் பை n2. அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிவன் இன் டிஃபரெண்ட் பாப்புலேஷன் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதுவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்க சிக்மாவை இங்கே இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். பட் சிக்மாவை தான் ரெண்டுத்துக்குமே போடுறோம். அங்கே வந்து 2 இது கொடுத்துருந்தாங்க, டிஃபரெண்ட் 2 கொடுத்துருந்தாங்க, σ1 ஸ்கொயர் σ2 ஸ்கொயர். இங்கே ஒன்னே ஒன்று தான் கண்டுபிடிக்கிறதுனால ஒன்லி சிக்மா. ஸோ z ஈக்குவல் டு x1 பார் மைனஸ் x2 பார் பை ரூட் ஆஃப் σ ஸ்கொயர் பை n1 பிளஸ் σ ஸ்கொயர் பை n2. ஸோ இதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் ஃபார் தி லார்ஜ் பாப்புலேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்கு, அதை எடுத்து காமிச்சிருங்க, முடிஞ்சு போயிடும். டிஃபைன் நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். ஸோ இதை டிஃபைன் பண்ணோம். ஸோ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்ல வந்து ஏதாவது 2 சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 2 சாம்பிள்ஸ் நடுவில் எந்த டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறது தான் நல்ல ஹைபோதீசிஸ். அதுக்கு அகைன்ஸ்டா எடுத்துக்கிறது தான் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ். இதை தான் நான் வந்து ஜஸ்ட் எழுத போறேன். இதை நான் இப்போ சொன்னதையே நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிட்டீங்கன்னா தட் இஸ் எனஃப் டெஃபினிஷன். அப்படி இல்லைன்னா நான் கொடுக்குறத கொஞ்சம் எழுதிக்கணும். ஸோ தான் டெஃபினிஷன். நல்ல ஹைபோதீசிஸ், ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டெஃபினிஷன் கேட்பாங்க, ஒன்னா கேட்கவும் சான்ஸ் இருக்கு. ஃபார் அப்ளைங் த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் we first set up the hypothesis, a definition statement about the population parameter. That population parameter ஒரு definition statement தான் null hypothesis. Such a hypothesis usually a hypothesis of no difference. So எந்த டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி தான் நம்ம செட் பண்ணுவோம். அதை தான் வந்து null hypothesis சொல்றோம். And it is denoted by H0. இப்போ alternate hypothesis என்னன்னா any hypothesis which is complementary, அதுக்கு against இருக்கிறது, to the null hypothesis, and is called an alternate hypothesis and it is denoted by H1. சரிங்களா? ஸோ இதுதான் நல்ல அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸோட டெஃபினிஷன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓனா எழுதுற மாதிரி எழுதிக்கிங்க, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ லிஸ்ட் த டெஸ்டஸ் ஃபார் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள்ஸ். ஸோ ஸ்மால் சாம்பிள்ஸ்ல இருக்க டெஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன டெஸ்ட்னு உனக்கே தெரியும். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை டெஸ்ட். ஸோ அதை 3 எடுத்து எழுதிங்கன்னா போதுமானது. ஸோ இதாவது the following are tested for samples, small samples, student t test, f test and chi-square test. இது 3 தான் ஸ்மால் சாம்பிள்ல யூஸ் பண்ற டெஸ்ட். அவ்வளவுதான் சம்மோட முடிஞ்சு போச்சு. இப்போ எக்ஸாம் பார்ப்போம். இதுவும் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் மிச்சம் எல்லாமே டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. சரி, a standard sample of 200 tins of coconut oil, 200 டின்ன்றனால என்னோட வேல்யூ 200, gave an average weight of 4.95. So average weight, so அந்த சாம்பிள்ல இருந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் சொல்லிட்டாங்க, அதோட ஆவரேஜ் வெயிட்ன்றதுனால நம்ம x பார் அப்படின்னு போட்டுக்கலாம். x பார்ன்றது 4.95 with the standard deviation is given by, so sigma வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0.21 kg. Do we accept that the net weight is 5 kg அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க at 5% level of significance. சரி, அப்போ இதுல நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இந்த வெயிட் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னன்னா பாப்புலேஷனோட மீன். ஸோ மியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 kg. ஓகே, அப்போ இதுல வந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா டைப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். என்ன டைப்னு பார்த்துக்கிட்டோம்னா சிங்கிள் மீன் அப்படின்ற டைப் தான். இந்த வந்து லார்ஜ் சாம்பிள் என்னோட வேல்யூ கிரேட்டர் தான் இருக்கு. இந்த லார்ஜ் சாம்பிள்ல இது வந்து சிங்கிள் மீன் அந்த டாபிக் உள்ள வந்துருது. அப்போ சிங்கிள் மீன்னா அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். Z ஈக்குவல் டு x பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் n. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் மீனுக்கான ஃபார்முலா. அப்போ அதே மாதிரி நம்ம இங்க லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அலோகேட் பண்ணணும். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே கிளியரா கொடுத்துட்டாங்க, 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ நம்ம வந்து ஹைபோதீசிஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஹைபோதீசிஸ் டிக்ளேர் பண்றது வந்து H0 டிக்ளேர் பண்ண போறேன். H0 வந்து என்ன டிக்ளேர் பண்ண போறேன்னா அந்த வேல்யூ வந்து அந்த மியூ வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கிறது அப்படி இருக்குதா H0 டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் வந்து அந்த பாப்புலேஷன் வேல்யூக்கு நாட் ஈக்குவல் அப்படின்றத எடுத்துக்கிறேன். அப்போ நாட் ஈக்குவல் ரேஞ்ச் எடுத்துக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா டூ டைல்டு டெஸ்ட். ஸோ டூ டைல்டு டெஸ்ட்னா அதுக்கான டேபிள் வச்சு நம்ம அதை பார்க்கணும். ஸோ அந்த டேபிள் என்னன்னா, ஸோ இதுதான் அந்த டேபிள் 1% லெவல், 5% லெவல். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 5% லெவலா இருக்கிறதுனால இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த 5% லெவல்ல டூ டைல்டு டெஸ்ட்னா இதுதான். ஸோ அப்போ 1.96 தான் இந்த வேல்யூ, டேபிள் வேல்யூ வந்து 1.96.
சரி நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு இதுல ஃபார்முலா மேலே கொடுத்துட்டேன். z is equal to x bar minus mu divided by sigma by root n. ஸோ இதுல எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். x bar வந்து 4.95 minus mu வந்து 5 divided by sigma ஆல்ரெடி மேல கொடுத்துருந்தாங்க 0.21 divided by n ஓட வேல்யூ 200. ஓகே, சரி இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. 4.95 minus 5 வந்து பாத்தீங்கன்னா minus 0.05. டினாமினேட்டர் வந்து 0.21 divided by root of 200. அப்படியே கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.0148 வரும். அப்போ ஃபைனலா செட்டோட வேல்யூ அகைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -3.378 அப்படின்னு கிடைக்குது. பட் இது வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால நம்ம மாடுலஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். 3.378 இதுதான் நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம டேபிள் வேல்யூட கம்பேர் பண்ணணும். ஸோ டேபிள் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் வேல்யூ வந்து 1.96 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1.96. அப்போ கால்குலேட்டட் வேல்யூ mod z equal to 3.378 நம்ம கண்டுபிடிச்சது வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் than தி டேபிள் வேல்யூ 1.96. அப்போ therefore we reject the null hypothesis. H0. அவ்வளவுதான் சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோல டெஸ்டிங் ஹைபோதீசிஸ்ல இருக்கிற எல்லா பாசிபிள் 2 more கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் போட முடியும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். பை.